பாதிக்கு பாதி போதகர்கள் கண்ணீரோடு இருக்கிறார்கள். பர்சனலா உட்கார்ந்து பேசும்போது தான் தெரியும். சொல்லுவாங்க, பிரதர் நான் இங்க இருந்து டிரான்ஸ்பர் ஆனு ஜோம் பண்ணுங்க பிரதர், இங்க என்னால முடியல பிரதர், ஊழியம் செய்யவே விட மாட்டேங்கிறாங்க, இங்க வந்ததே தப்பு பிரதர், இங்க இருந்து எப்படியாவது ஆண்டர் டிரான்ஸ்பர் பண்ணி கொண்டு போகணும் ஜோம் பண்ணுங்க. எத்தனை வேதனையான வார்த்தை அது. நம்ம ஆரம்பத்துல வாசித்தோம், உங்கள் போதகர்கள் உங்களை துக்கத்தோடு அல்ல, உங்கள் போதகர் உங்களை மகிழ்ச்சியோடு நடத்த வேண்டும். துக்கத்தோடு நடத்தினால் அது சபைக்கு சாபம், விசுவாசிகளுக்கு சாபம். ஆனால் உங்கள் போதகர் மன நிறைவாய் மகிழ்ச்சியோடு உங்களுக்கு ஊழியம் செய்வாரே ஆனால் விசுவாசிகளுக்கு ஆசீர்வாதம், சபைக்கு ஆசீர்வாதம். ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், உலகத்திலே வெளியேற பெற்ற கண்ணீர் யாருடைய கண்ணீர் தெரியுமா? ஊழியக்காரனின் கண்ணீர். நீங்க எல்லாம் வாரத்துக்கு ஒரு நாள் பைபிளை கையில தூக்கிட்டு வர்றீங்க, ஒரே ஒரு நாள் வீட்டுல டெய்லி மிஞ்சி போன ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் பைபிளை கையில வச்சு வாசிக்கிறீங்க. இயேசுங்கிற நாமத்தை எவ்வளவு நேரம் சொல்றீங்கன்னு எனக்கு தெரியல, எவ்வளவு நேரம் முழங்கால நிக்கிறீங்கன்னு தெரியல. ஆனால் ஒவ்வொரு போதகனும் ஒவ்வொரு ஊழியனும் வாழ்க்கை முழுந்த வேதத்தை சுமந்து 365 நாள் இந்த வேதத்தை சுமந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த வேதத்தை மணிக்கணக்காய் வாசித்துக் கொண்டிருக்கிறார்கள். முழங்காலிலே மணிக்கணக்காய் நின்று ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். சாதாரண ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ற உன் கண்ணீரை ஆண்டவர் கேட்பாரையானால், தன்னுடைய வாழ்க்கையை ஆண்டவருக்காக அர்ப்பணித்து இந்த வேதத்தை இரவு பகலாய் தியானித்துக் கொண்டு இரவு பகலாய் இதை சுமந்து கொண்டு அலைகிற ஒரு போதகருடைய கண்ணீர் விசாரிக்க மாட்டாரா? அணுகுண்டை விட ஆபத்தானது போதகருடைய கண்ணீர். அதை விழாதிருங்கள். அநேக குடும்பங்கள் அந்த போதகருடைய கண்ணீர்ல விழுந்து ஐயோ படுத்த படுக்கையை கிடக்கிற சபிக்கப்பட்டவர்கள், அந்த குடும்பங்கள் எல்லாம் சபிக்கப்பட்டு இருப்பதை நான் பார்க்கிறேன் சார். ஊழியர்களை அள வைத்த குடும்பங்கள், ஊழியர்களை எதிர்த்து நின்ற குடும்பங்கள், ஊழியரை அடிக்க போன குடும்பங்கள். ஊழியரை எப்படி நீங்கள் நடத்துகிறீர்கள்?